வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். செந்தில் பாலாஜியின் சார்பில் மூத்த வக்கீல் CA சுந்தரம் ஆஜராகி இந்த ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதில் அளிக்கவும் 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்கவும் உத்தரவிட்ட சென்னை ஐகோர்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவுக்கு வருகிற 29ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடுகிறோம். விசாரணை 3 மாதங்களுக்குள் நிறைவடைய வாய்ப்பு இல்லை என்பதால் விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்றும் தெரிவித்தனர். தமிழகத்தில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக பிரதமர் மோடி வரும் 9ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக கூறப்படுகிறது. அன்றைய தினம் சென்னையில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து திறந்த வாகனத்தில் ரோடு ஷோ நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான 40க்கும் மேற்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை தமிழக பாரதிய ஜனதா வெளியிட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்பெட்டா அருகே மேப்பாடியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் பேராசிரியையாக கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த பெலிஸ் நசீர் என்பவர் பணியாற்றி வந்தார். நேற்று மதியம் உணவருந்திய பின் ஓய்வு எடுக்க தனது அறைக்கு சென்ற இவர் மாலை வெகுநேரமாகியும் வெளியே வரவில்லை. இவர் அறைக்குள் உள்ள ஜன்னலில் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவிபேட் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மட்டுமே சரிபார்க்கும் நடைமுறைக்கு மாறாக தேர்தலில் விவிபேட் சீட்டுகளை முழுமையாக கணக்கிடக் கோரிய மனு மீது பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. GST அமலுக்கு வந்ததிலிருந்து வசூலான அதிகபட்ச தொகை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கிடைத்த 1,87,000 கோடி என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது.